வந்து வச்சுட்டு என்ன நினைச்சாருன்னு எனக்கு தெரியல. அக்கா கொஞ்சம் புள்ளிங்க ரெஃப்ரெஷ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் பார்த்தா இங்க ஒருத்தி சொல்லிட்டு இருக்கா, எனக்கு அதே மாதிரி ஃபேஸுக்கு மேக்கப் என்ன பண்ணும் கூட வந்துட்டு எப்படி அழகா. அதில் வந்து நான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். கைஸ் ஆயில் பாத்துன்னு சொல்லுவோம்ல, இப்போ நான் பண்ணியிருக்கிறது தான் உண்மையான ஆயில் பாத்துன்னு நினைக்கிறேன். ஏ ஓகே, இப்போ என்னோட ஸ்கெடியூல் வந்துருச்சு. green salad ஓகே, plain dal பேபி டக். ஸோ இது பார்த்தா ஒரு வாய், மீசை, மூக்கு, ஐலாஷ், கண்ணு. குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு டே 1 ஃப்ரம் கொல்லிமலை. நான் வந்து இங்க இருக்கிறது பேசிக்கலி ஒரு ஆயுர்வேதிக் ரிசார்ட். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். ரெஜுவனேஷன் வெல்னஸ் ப்ரோக்ராம், அப்புறம் டீடாக்ஸ் அண்ட் கிளீனிங் ப்ரோக்ராம், டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம், ஆன்டி ஏஜிங்கு, வெயிட் லாஸு, பெயின் இன்ஜுரி, அது இப்போ அம்மாவை கூப்பிட்டு போகிறேன். விமென்ஸ் வெல்னஸ், ஜென்ரலாக நமக்கு வந்து இந்த தைராய்டு இஷ்யூ இருக்கவங்க, கார்பரேட் வெல்னஸ், அதாவது டீமாக வர்றதுக்கு, மாஸ்டரிங் ஸ்லீப் ப்ரோக்ராம், தூக்கமின்மைக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து தனித்தனியாக ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். 7 டேஸ்லேருந்து 21 டேஸ் வரைக்கும் எந்த பேக்கேஜ் வேணால் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி வாங்க, கொல்லிமலைக்கு வந்துட்டு டாக்டர் வாட்டி கன்சல்ட் பண்ணி பாருங்கள். அப்படியே நீங்கள் ஸ்டே பண்ணி இருந்துட்டு ஒரு 7 டேஸ் இருந்துட்டு நீங்கள் போகலாம். ஹாஸ்டலில் இருந்த மாதிரி இருந்துச்சுலடி. ஹாஸ்டல் டைமில் இப்படி தான் பக்கத்து வீடு. நாங்கள் இப்படி இருக்கும்ல நம்ம டோர்ஸு, இந்த மாதிரி பக்கத்து வீடு. ஆனா மோஸ்ட்லி சரணி எங்க ரூம்ல இருப்பா, அந்த மாதிரி இருக்கும். இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த டே வந்த மாதிரி நைட் திடீர்னு தோணுச்சு எனக்கு. அப்பெல்லாம் நைட்ல இப்படிதானே பேசிட்டு இருப்போம். நான் எடிட் பண்றேன், தூங்கிட்டடி. நான் எடிட் பண்றேன், எடிட் பண்ணிட்டு ரூமுக்குள்ள வாங்க. லைட் ஏதோ ஆஃப் பண்ணல, நீ வருவேன்னு சொல்லிட்டு காலேஜ்ல லீவ் டைம்ல ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். காலையில நீ சீக்கிரமே காலேஜ் போயிடுவ வேற, 7:30 மணிக்கு. அவங்க அம்மா யார்ட்டையும் பேசக்கூடாது. அவளுக்கு யார்ட்டையாவது பேசிட்டா உடனே போய் டைவர்ட் பண்ணுவாங்க அம்மாவை. இந்த 3 நாளுமே மறுபடியும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணமோ அதே மாதிரி 3 நாளும் வந்துட்டு ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய வந்துட்டு மெமரிஸ் எல்லாம் திருப்பி ரீக்ரியேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறோம். கைஸ், நான் வந்து இங்க நிறைய ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அதுல வந்து நான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்ட்ரெஸ்க்கு வந்து இப்பெல்லாம் வயசே கிடையாது. ஈவன் வந்து யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க கூட ஸ்ட்ரெஸ் வருது போல, அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. எஸ்பெஷலி நம்மள மாதிரி அடல்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஃபினான்ஸ் பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், வேலையும் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் எனக்கும் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு வந்திருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ப்ரோக்ராமில் வந்து எனக்கு எப்படின்னா, ஃபுட்டு வந்து அவங்களே ஆயுர்வேதிக் டயட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் எதுக்கு வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டயட் பிளான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டயட் பிளான் படி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக ஏதாவது நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, இதுக்கப்புறம் வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் சும்மா தோசை மட்டும் நான் சாப்பிட போகிறேன். நான்வெஜ் வந்து இந்த 3 டேஸ் அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க. பாடி வந்து டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் போயிட்டு அந்த ஒரு ஸ்பா மாதிரி ஒன்று பண்ணுவாங்கல்ல, அது வந்து பண்ணணும் அப்படின்னாங்க. ஏன்னா நைட் ஃபுல்லாக நான் சும்மா வண்டி இடிச்சு தள்ளிட்டு போ. புடுறி நேரம் போல இருக்காது. நைட்டு சுத்தமாக நான் வந்து தூங்குறதே கிடையாது. ஸோ அதனால அந்த ஸ்லீப் பெட்டர் ஆகிறதுக்காக அந்த தலையில எண்ணெய் சொட்டா ஊத்துற மாதிரி ஒன்று பார்ப்பீங்கல்ல, கேரளா டைப்லலாம். ஸோ அது இன்னொன்று என்னது, அண்ட் பாடி மசாஜ். சாப்பிட்டுட்டு 1 hour கழிச்சு வாங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அம்மாவுக்கு வந்து கை வலியெல்லாம் பயங்கரமாக இருந்தது, கை அண்ட் கால். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, கை வந்து ஃப்ளெக்சிபிளே இல்லாமல் இருக்கிறதுனால கூட இறுகி இருக்கும் மசில்ஸு. அதனால் இப்போதைக்கு பாடி மசாஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அம்மாவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். இது அவங்களோட ரெசார்ட் தான். இப்போது நம்ம ரெசார்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேப்குள்ளே இறங்குற மாதிரி இருக்கும். ஒரு போர்டு இருக்குல்ல, அதுக்குள்ளே இறங்கணும். ஓகே ஆண்டி, இங்கே பேர் ரோடுக்கு போனால் ஆண்டி டென்ஷன் ஆயிரும். சரியா, அடிக்கும் ஆண்டி. இங்கதான் நிக்கணும். வண்டி எவ்வளவு வருது பாரு. இங்க எவ்வளவு வேணா ஓடு, இங்க வா, இங்க ஓடு, இங்க விளையாடு, அங்க அந்த பக்கம் போவாது. இது வந்து ரிசார்ட்டோட என்ட்ரன்ஸ். ரோடு மேலே இருக்கிறது தான் உங்களோட ரெஸ்டாரண்ட். ஸோ இங்க இருந்து ஃபுட் அவங்க ரூம்க்கு எடுத்துட்டு வருவாங்க. வேணும்னா நம்ம இங்கேயும் வரலாம். ஸோ நம்ம ரூம்லேயே ரொம்ப நேரம் இருக்க வேணாம். நேற்று நைட்லேருந்து ரூம்லேயே இருக்கோமா, எந்த சீனரியும் பார்க்கல. அதனால நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக ரிசார்ட் வந்திருக்கோம், ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். வெளியே சீனரி வேற லெவலில் இருக்கு.
அம்மா வந்து டயட்ருங்க உடம்பு வலிக்குன்னு சொன்னால் எங்கள் அம்மாவோட டயட் பாருங்கள், பயங்கர டயட்டில் இருக்காங்க. சரி வா 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 எல்லாமே சாப்பிடலாம். ஐயோ சரி சரி வா 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 தோசை சாப்பிடலாமா? ம் திஸ் இஸ் ஃபோக். அதில் சாப்பிடு. ஃபோக்கில் தோசை சாப்பிட்ற ஒரே ஆள் நீ தான். கைஸ் இங்கேருந்து ஒரு வியூ தெரியுமா? அந்த வியூ வந்து இங்கே மட்டும்தான் கிடைக்குமா, வேறு எங்கேயுமே கிடைக்காதான். ஓ இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்த பாருங்க. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்தா ஒரு வாய், மீசை, மூக்கு, ஐலாஷ், கண்ணு, இப்படி ஒரு ஃபேஸ் வந்து படுத்திருக்க மாதிரி, இந்த ஷேப்பில் இப்படி சாஞ்சு படுத்திருக்க மாதிரி தெரியுது அவங்களுக்கு. இது வந்து சிவனா, இது வந்து இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி பார்வதியோட ஃபேஸ் வருமா. அப்புறம் அங்கே வந்து அரப்பள்ளீஸ்வரர் கோவில் வருதான். ஐ திங்க் அரப்பள்ளீஸ்வரர்னா பாதி சிவன் பாதி பார்வதின்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த கோவிலுக்கு அந்த பேருன்றாங்க. இங்கேருந்து ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர்ஸ் தான். நம்ம ஈவினிங் போக போகிறோம். டோக்கி, எந்த இடத்திலும் என்னால் ஃபோன் நோண்ட முடியும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். பாத்ரூம் போகிற பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு டேபிளுக்கு அடியில் கூட நோண்டுவா ஃபோன். அப்புறம் நீ என் கூட வந்துட்டு எனக்கு பண்ணி தரியா? எனக்கு அதே மாதிரி ஃபேஸுக்கு மேக்கப் என்ன பண்ணும் கூட வந்துட்டு? எப்படி அழகா ஓகேவா? இது மட்டும் நீட்டமா வராம கொஞ்சம் உள்ள போச்சாங்களா? அது வந்துருது எப்படியோ. ஆமா நீ எனக்கு சரண்யா வந்து ஒரு நல்ல ஹேர் ஸ்டைல் கேட்டா, நானும் போட்டேன். இவன் முடி ரொம்ப திக்கா இருக்கனால இது இந்த மாதிரி வெளியே வந்துருச்சு, நல்லா பெருசா வருது கொண்டை. அதனால இப்போ திரும்பும் போது பொசிஷனை பாருங்களேன். திருமுடி உங்கள் திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ. நல்லா வாசுகி மாதிரி இருக்கா, திருவள்ளுவர் வைஃப் மாதிரி. ஒரு சாரி மட்டும் கட்டினீங்கன்னா கரெக்டா ராமாயணம் சீரியல்ல வர மாதிரியே இருப்பேன். பாருங்களேன், இந்த செடி கலரே டிஃப்ரெண்டா இருக்கு. பர்பிள் கலர்ல கொடி மாதிரி படருதுன்றாங்க, தரையில் அப்படியே படருது. அந்த மாதிரி படற செடிலாம் கொஞ்சம் பயம். அடியில் ஏதாவது பூச்சி இருக்குமோ. அது மீன் வீட்டில் வளர்க்க சொல்றேன். அடியில் பூச்சி வந்தா தெரியாது. பா அன்னாடி இவ்வளோ இருக்கு பா. இந்த படத்தெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு. என்னது அது? பேபி டக். நீ சொல்லு. இது அனிதா ஆண்டி டக். அது அம்மா டக். ஓகே போவான் போவான் போவான். செடியெல்லாம் பாருங்களேன், கலர் அல்லுது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. டார்க்கு, இது என்ன கலர்னே சொல்ல தெரியல எனக்கு. பர்பிள் மாதிரி, அது பூவும் அதுக்கேற்ற மாதிரி கலர். ரிசார்ட்குள்ளேயே சர்வா ஆயுர்வேதிக் கேர் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும். அந்த கிளினிக்குள்ளே போயிட்டு அம்மாவுக்கும் எனக்கும் டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிக்கிட்டோம். அம்மாவுக்கு வந்து போஸ்ட் சர்ஜரி பெயின்காக கையில் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்துக்கிட்டோம். அண்ட் எனக்கு வந்து தைராய்டு இஷ்யூஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்க்காக வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்கெடியூல் மாதிரி எனக்கு எழுதி என் ரூம்க்கே அனுப்பி விட்டாங்க. ஓகே, இப்போ என்னோட ஸ்கெடியூல் வந்துருச்சு. இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா 11:30 மணிக்கு ட்ரீட்மெண்ட்டு, மசாஜு 1 to 1:30 நான் சாப்பிட்ருந்தோம். 3 to 4:30 திரும்பி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. திரும்பி ஹெர்பல் ட்ரிங்க் இருக்குது. யோகா அண்ட் மெடிடேஷன் செஷன் இருக்குது. அப்புறம் வந்து இவங்களே நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இடமும் ஃப்ரீயாகவே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எட்டுக்கை அம்மன் டெம்பிளும் அரப்பள்ளீஸ்வர் டெம்பிளும் வந்து அவங்களே நம்மளுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதுவும் விசிட் பண்ண போகிறேன். 8:30 மணிக்கு நான் சாப்பிட்றணும். மிஸ்ஸஸ் வர்ணாதேவிக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து 2 மணிக்கு ட்ரீட்மெண்ட். கைஸ், என்னோட ட்ரீட்மெண்ட்டோட செஷன் 1 இன்னைக்கு வந்து பாடி மசாஜ். ஸோ அதுக்காக வந்திருக்கேன். இதில் வந்து ஆயில் போட்டு பாடி மசாஜ், ஃபுல் பாடி மசாஜ் வித் ஸ்டீமோட வந்து வருது. ஸோ உள்ளே வாங்க. வந்து தேவையான டவல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் இதில் தான் நமக்கு மசாஜ் பண்ண போகிறாங்க. அதான் எனக்கு இதை பற்றி ரொம்ப தெரில. இப்போ அந்த திங்ஸ்லாம் போடுற மாதிரி வெளியே வாஷ் பண்ணி தர மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இது நமக்கு எப்போ வரும்? நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு. ஓ இன்னைக்கா? இன்னைக்கு என்னோட செகண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து அந்த ஷிரோதாரா ஆயில் ட்ரீட்மெண்ட். அப்புறம் இதில் தான் வந்து ஸ்டீமிங்கும் பண்ண போகிறோம். இந்த படத்தில் வரல, நானி படத்தில் மூஞ்சி மட்டும் வெளியே இருக்கும், உடம்புலாம் வெளியே இருக்குமே, அந்த மாதிரி புகை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. கைஸ், பாடி மசாஜ் அப்படிங்கிறது நம்மளோட ஃபுல் பாடியுமே நல்லா ரெஜுவினேட் பண்ணி விடும். நான் இது வரைக்கும் நம்ம ஊரில், கோவாவில், பாலியில் நிறைய இடத்துல பாடி மசாஜ் பண்ணியிருக்கேன். பட் இந்த அக்கா பண்ணது தான் தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஒரு ஜிம்முக்கு போயிட்டு வந்தால் அந்த டே எப்படி வந்து களைப்பாக இருக்கும், மசில்ஸ்லாம் ஒர்க் பண்ணுமோ அந்தளவுக்கு ஃபுல் பாடி வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டாங்க. அண்ட் ஃபேஸ் மசாஜ் மட்டும் தான் என்னால் காட்ட முடிஞ்சது. அதனால் இது மட்டும் தான் காட்டியிருக்கேன். கைஸ், கொஞ்சம் பார்த்தீங்களா, நான் வந்து ஸ்டீம் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் பாடி மசாஜ் முடிச்சுட்டு இதுக்கு முன்னாடி
பாட்டில் எங்க வந்திருக்கு நாங்க சூப்பரா மசாஜ் பண்ணாங்க அப்படிங்களுக்கு. அது முடிச்சுட்டு ஸ்டீம் இது எல்லாமே இந்த பேக்கேஜ்ல வந்து ஐ மீன் இந்த வெல்னஸ் இதுல வந்து இது வந்துடும். மசாஜ் முடித்த உடனே நேராக ரூமுக்கு போனோடனே சாப்பாடு தான். சாப்பாடு வந்து டீடாக்ஸ் பண்ணுற மாதிரியான நல்ல சுத்தமான உணவுகள், லைக் வந்து ஈட் க்ளீன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்காத சாத்விக்கான ஃபுட்டு தான் கொடுக்குறாங்க. அப்படியே டோட்டலாக பட்டினி போடுற மாதிரி கொடுக்கல. ஏன்னா எல்லாருமே வெளியூர்லேருந்து வராங்க. இமீடியட்டாக நெக்ஸ்ட் டேவே எல்லாரையாலையும் அப்படியே கட் டவுன் பண்ணி சாப்பிட முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டு மோஸ்ட்லி கேரளா சார்ந்த மாதிரியான மீல்ஸ் வந்து இங்கே கொடுக்குறாங்க. கிரீன் சலாட் மேம். ஓகே. பிளெயின் தால், nothing, only coconut oil mixing. இது வந்து தோரன் சொல்லுவாங்க. தோரன் கேபேஜ் போட்டுருக்கோம். இல்ல காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ் and coriander leaf. Okay. ரெண்டு சப்பாத்தி, only coconut oil. This also made by coconut oil. Veg kurma. Okay. இது மட்டர் ரைஸ், கேரளா ரைஸ் மட்டர் ரைஸ் சொல்லுவோம். The fruit salad plus curd. Okay. Thank you. குழந்தையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த மதியத்தில் தூங்குற ஹேபிட் எனக்கு கிடையவே கிடையாதுங்க. ஆனால் காலையில் பண்ண அந்த பாடி மசாஜில் சரியான டயர்டில் சூப்பர் தூக்கம் ஒன்று போட்டேன். அது முடித்தோன்னே ஈவினிங் 4 o'clock எனக்கு மறுபடியும் வந்து இந்த ஷிரோதாரான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த எண்ணெய் வந்து அந்த நெத்தியில் ஊற்றுருது. வாங்க இப்போ அது பண்ணலாம். வேறு லெவல் ஃபீலிங். சத்தியமாக ரொம்ப வருஷமாக எனக்கு ஆசை இதை பண்ணிக்கணும்னு. கொல்லிமலையில் நடக்கும்னு நான் வந்து நினச்சே பார்க்கல. அவ்வளோ சூப்பராக இருந்தது. கைஸ் ஆயில் பாத்துன்னு சொல்லுவோம்ல, இப்போ நான் பண்ணியிருக்கிறது தான் உண்மையான ஆயில் பாத்துன்னு நினைக்கிறேன். இந்த ஷிரதாயரா, ஐயோ சரியா பேர் தெரில. இந்த ஆயுர்வேதிக் இந்த தலையில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஒரு தண்ணி ஊற்றி நீங்கள் தலை குளிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து எண்ணெய் ஊற்றி தலை குளிச்சிருக்கேன். ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி ஒரு 1 hour கண்டினியூஸாக நம்ம தலையில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணெய் அப்புறம் டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க. யாருக்கும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஹீட்டான எண்ணெய் வந்து நெத்தியில் அப்படியே இந்த ஹேர்லைன் அண்ட் நெத்தி இங்கே மட்டும் ஒரு துணி கட்டிடுவாங்க. அந்த மார்க் இருக்குது பாருங்க, இதுக்கு மேலே ஊற்றிட்டே இருப்பாங்க. அப்படியே யாரோ அருடி விடுற மாதிரி பயங்கரமாக தூக்கம் வந்துச்சு. 2 வாட்டி கொரட்டி விட்டுட்டேன். ஏன்னா நானே டப்புன்னு முழிச்சேன். அப்போ கொரட்டி விட்டு முழிச்சேன். அப்போ எனக்கு தெரிஞ்சது ஓகே நம்ம வந்து தூங்கிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் தூங்கக்கூடாதுன்னு மனசில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா தூங்கிட்டா இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம மறந்துடுவோமே லைஃப்பில், நம்ம முழிச்சிருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என் தலையில் இப்போ கட்டியிருக்காங்கல்ல, நம்ம தலை குளிச்சுட்டு இந்த மாதிரி கட்டுவோம்ல, தண்ணி போகணுன்னு கட்டுவோம்ல, அம்மா நான் எண்ணெயை உரியறதுக்கு வந்து கட்டியிருக்கேன். ஃபுல் மண்டையும் வந்து எண்ணெய். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என் லைஃப்பில் நிறையா வாட்டி மசாஜ் போகும்போது அந்த ஷிரதா, ஐயோ பேர் தெரில, அந்த பானை மட்டும் வச்சுருப்பாங்க. அது பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்கும். பட் அதை நான் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டது இல்லை. இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. இப்போ எல்லார்ட்டையும் வீட்டுக்கு போயிட்டு ரூம் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்க்கும் இது இருக்குது, இந்த டீடாக்ஸ்க்கும் இது இருக்குது. அந்த மாதிரி நிறைய இதில் இது இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் இது கன்ஃபார்மாக உங்களுக்கு இருக்கும். ஸோ மினிமம் ஒரு 3 days, இந்த 21 days வரைக்கும் இருக்குது. மினிமம் 3 days ஆச்சும் நீங்கள் எங்கள் டூருக்கு வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் பாத் முடிச்சிட்டேன். ஸோ ஈவினிங் வந்து ஹர்பல் ட்ரிங்க்கு டீடாக்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதுக்கு இது பீட்ரூட் ஜூஸ்ன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு வெரைட்டி வந்து இந்த டேஸில் உங்களுக்கு இருக்கும். எத்தனை டேஸ் பேக்கேஜோ அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து யோகாக்காக போகிறோம். RVR ஹால் அப்படின்னு போட்டிருக்கு. செம்ம க்யூட்டாக இருக்குது. இதோ அங்கே போகலாம். இங்கே ஏதோ ரெஸ்ட் ரூம் இருக்குது, மேல் அண்ட் ஃபீமேலுக்கு. ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்குது இந்த பக்கம் பார்க்குறதுக்கே. இந்த பக்கம் கேம்ப் ஃபயர் கூட உங்களுக்கு போட்டிருக்காங்க. யோகா இங்கே இது என்ன இடம்? இங்கே என்ன பண்ணுவாங்க? ஜிம்மா? ஓகே. இங்கே வந்து ஜிம் இருக்குது. அங்கே வந்து கேம்ப் ஃபயர் இருக்குது பாருங்க. கேட்டால் போடுவாங்க. இதோ அங்கே வந்துட்டாங்க, வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஹலோ, தமிழா நீங்கள்? தமிழ் பேசிக்லி ஓகே. யோகா இஸ் ரெடி. யோகா டீச்சரும் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் 4 பேருக்கும் மேட் போட்டிருக்காங்க. அவங்களாம் வந்துட்டுருக்காங்க. அவங்க டிலே பண்ணாங்க. நான் வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா இருக்கு. யோகா முடிச்சாச்சு.
ஃபர்ஸ்ட் டைமாக நான் யோகா வந்து இப்படி ஒரு ஆம்பியன்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். வேற லெவல் இருந்துச்சுல. யோகாவே ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் பண்றேன். ஏதோ இவ புண்ணியத்துல. யோகா ரொம்ப நல்லது ஆக்சுவலி ஹெல்த்துக்கு. நீ வந்து ட்ரை பண்ண போ. நம்ம வந்து ஒரு வாட்டி கற்றுக்கிட்டா போதும் கைஸ் யோகா பொறுத்த வரைக்கும். இப்போ ஜிம்முக்குனா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கண்டிப்பாக தேவை. இப்போ ஜிம்க்கு நம்ம ரெகுலராக போய் தான் ஆகணும். வீட்டிலேருந்து கிளம்பி அந்த சென்டருக்கு போய் தான் நீங்கள் கற்றுக்கணும். பட் யோகா வந்து அப்படி கிடையாது. அதுக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே தேவையில்லை. நம்ம பாடி வெயிட்டை வச்சே நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணி நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் யோகா. நம்ம வீட்டில் ஒரு யோகா மேட்டோ இல்லை நல்லா மூவ் ஆகாத நல்ல ஒரு பெட்ஷீட்டோ இருந்தாலே போதும், நீங்கள் சூப்பராக பண்ணலாம். ஹோம் மேக்கர்ஸ்க்குலாம் பெஸ்ட் வந்து யோகா தான். ஒரு ஜிம் போனால் கிடைக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தனிங் வந்து யோகாவில் டெஃபினட்டாக கிடைக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி அந்த இன்டென்ஸானதெல்லாம் நம்ம வீட்டில் பண்ண ஆரம்பிச்சோம்னா டெஃபினட்டாக கிடைக்கும். அதுக்கு மீறி இந்த மசில் என்லார்ஜ் பண்ணது பசங்கள்லாம் பண்ணுவாங்களே 6 பேக்ஸு, அது மேபி இதில் வருமானு எனக்கு தெரியாது. பட் வாழ்வியலுக்கான எல்லா இதுவும் வந்துடும். 6 பேக்கே நிறைய பேர் யோகா போய் வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க. அப்போல்லாம் எனக்கு வந்து பீரியட்ஸ் 2 months ஒன்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. நானும் வந்து ஃபுட்டு நல்லா தான் சாப்பிடுவேன். அப்போலேருந்தே நான் ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன். ஆனாலும் எனக்கு பீரியட்ஸ் கரெக்டாக வந்ததே கிடையாது. அதனால் எனக்கு தைராய்டு இஷ்யூஸும் கொஞ்சம் ஹெவியாகவே இருந்தது. பட் நான் யோகா வந்து ஜனவரிலேருந்து பண்ணுறேன். கரெக்டாக 6 months பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 monthsலேருந்தே எனக்கு கரெக்டாக ஒரு டேட்னா இந்த டேட் வர ஆரம்பிச்சது. முதல் முறையாக அப்படி இப்படி மாறி மாறி வரும். இப்போ 15th வருதுன்னு வைங்களேன், நெக்ஸ்ட் 15th வந்தால் தான் இந்த டைம் நான் ஊருக்கு போகலாமா வேணாமா, டூர் போகலாமா ஷூட் போகலாமா நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ண முடியும். இல்லை சாமி கும்பிட்டுற போது வந்துருமா இல்லை எல்லாம் தெரியும். எனக்கு லைஃப்பில் இது வரைக்கும் தெரிஞ்சதே கிடையாது. வரும், எப்போனாலும் வரும், அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஓகே இந்த டேட் நமக்கு வரும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஊருக்கு போகிறது, அதுக்கேற்ற மாதிரி ஹெக்டிக்கான ஷூட்டை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது, அதெல்லாம் நான் இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் டு யோகா பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த ஃபிக்ஸ்டு டேட் மந்த்லி எனக்கு கரெக்டாக ஜனவரி ஆரம்பிச்சேன்னா ஃபெப்ரவரியிலேயே ஃபஸ்ட்டு 1 monthலேயே எனக்கு பீரியட்ஸ் வந்து கரெக்டாக டேட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபெப்லேருந்து இது வந்து மே மந்த்தா ஈவன் ஜூன் இப்பயும் எனக்கு கொஞ்சம் நாளில் வரப்போது எனக்கு இப்போ கரெக்டாக டேட் தெரியுது. ஓகே இந்த டேட்டுக்கு முன்னாடி நம்ம கொல்லிமலை போயிடணும், அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடும் அப்படின்னு இப்போவே எனக்கு மைண்ட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் எனக்கே புதுசாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நம்ம டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக பிசிஓடி இருக்கவங்க யோகா ட்ரை பண்ணுங்கள். வேறு எதுவுமே தேவையில்லை. யோகா வாயை கொஞ்சம் கட்டிட்டு ஜங்க் ஃபுட்டை மூடிட்டு சாப்பிடாம இருங்க. இது 2 பண்ணாலே போதும். ஓகே இது வந்து ப்ளே ஏரியா. என்ன ஏரியா இது? ப்ளே ஏரியா. இங்கே பால்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ஸ்னூக்கர்ஸா அந்த கேமு, இங்கே இந்த கேம்லாம் பேர் தெரியாது. கேரமு இந்த கேமு எனக்கு பேர் தெரியாது. அப்புறம் இந்த ஆர்ச்சரிஸ், டேபிள் டென்னிஸ், இங்கே பிளாக் சைக்கிள். இந்த கேம் எனக்கு எப்படி விளாடணும்னு தெரியலன்னா நானே வச்சுருக்கேன் வீட்டில். அப்புறம் செஸ்ஸு, இந்த கேம் இதுக்கு பேர் தெரில எனக்கு, இது நானும் வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இது என்ன கேமு எப்படி விளாடணும்னு தெரிலையே, எல்லாம் நல்லா இருக்கு, எப்படி விளாடணும்னு தெரில. தனியடி கால் கரெக்ட். கை கை நேத்து காலையில சென்னையில இருந்து கொல்லிமலை வரும்போது குளிச்சது. காலங்காத்தால 7 மணிக்கு குளிச்சது. அதோட இன்னும் நான் வந்து குளிக்கவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு காலை குளிக்கணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஒரு பாடி மசாஜ் பண்ணாங்க, ஆயில் மசாஜ். அப்புறம் குளிக்கணும்னு நினைச்சேன், ஈவினிங் மறுபடியும் பாடி மசாஜ்னு சொன்னாங்க. அப்புறம் குளிக்கணும்னு நினைச்சா யோகான்னு சொன்னாங்க. நைட் ஆயிடுச்சு. இங்க ஒரு தம்பி வந்தாரு டீ குடுக்கலான்னு. அவ்வளோ நேரம் எனக்கு குளிக்க சொல்ல கிட்ட டீ வந்து வச்சுட்டு என்ன நினைச்சாருன்னு எனக்கு தெரியல. அக்கா கொஞ்சம் குளிங்க, ரெஃப்ரெஷ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் பார்த்தா இங்க ஒருத்தி சொல்லிட்டு இருக்கா, கடைசியில டோக்கியோவும் தாயே குளி தாயே அப்படின்னு கேட்டா. குளிக்கிறேன் தாயே, அடங்கு தாயே, நீ என்ன தாயே? எனக்கு தெரிஞ்சு இப்ப ரிசார்ட் ஓனரே வந்து எனக்கு குளிக்க சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்துல.
பாடு. மம்மா இட்லி டோக்கி இட்லி. ஓ மம்மா இட்லி டோக்கி இட்லியா? இது தாரி இட்லி. பிரேக்ஃபாஸ்டோ டோக்கிக்கு என்ன வந்திருக்கு? இரு என்ன இருக்கு உள்ள? இட்லி இருக்குது. இட்லியா? சரி பார்ப்போம். நோக்கு. வாவ். ഈ ബോക്സിൽ എന്താ? என்ன? காமா. காமானா காரமா இருக்கு வந்து காமான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னது? இது காமா. காமா. எல்லாம் காமா. அதுவும் காமா. கைஸ் இன்னைக்கு லாஸ்ட் டே 3 கிளம்ப போறோம். ரிசார்ட்ல வந்து கொல்லிமலைனாலே வந்து நாட்டுக்கோழி ரொம்ப ஃபேமஸ். அந்த ரிசார்ட்ல அவங்களே கேட்டிருந்தாங்க நாட்டுக்கோழி வேணும். ஓகேனோ செம்மையா பண்ணிருக்காங்க. இந்த கன்சிஸ்டன்சியே சூப்பரா இருக்கு பாருங்க. செம்மையா அரைச்சு விட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க. ஃபுட் எல்லாமே ஆர்வே ரிசார்ட்ல செம்மையா இருக்குல்ல. சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே செம்மையா சாப்பாடு மாதிரியே இருக்கு. நம்ம வீட்ல செய்வாங்களே அந்த மாதிரி இருக்கு. எல்லாமே வீட்ல செய்யற மாதிரி பொரியல், தோரன். ஆமா நிறைய கேரளா டைப்ல இருக்கு ஃபுட். சோ இங்க வந்து இந்த ரெஜுனேஷன் பேக்கேஜ் எடுக்கறாங்கல்ல, சோ அவங்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த ஃபுட். அப்புறம் அந்த ஆயில் ஆயில். இது வாயா? இது முகம். முகம். இது முகம். முகம். இது வாய். வாய். மூக்கு. மூக்கு. வாய் எது? வாய் மூக்கு. மலையை விட்டு இறங்க ஆரம்பிச்சாச்சு. இந்த பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே நிறைய மூலிகைகள் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா ஹில் ஸ்டேஷனுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்படி கிடச்சிதுன்னா இம்மீடியட்டாக ஒன்று வாங்கிக்கோங்க. உங்களுக்கு சிஸ்டர்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க தான் அவங்களுக்கும் வாங்கிக்கோங்க. அதுக்குள்ளே வந்து மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், ஓகேவா, கோல்டு ப்ரெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸ்டீலில் ஆட்டுற செக்கு எண்ணெய் கிடையாது, மரச்செக்கு கோல்டு ப்ரெஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தா அந்த தேங்காய் எண்ணெய் வாங்கி இதுக்குள்ளே ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் அப்படியே ரெட் கலராக மாறும், இல்லை ஏதோ அந்த மூலிகைக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறும். அதை அப்ளை பண்ணிட்டு வாங்க, நல்ல ஹேர் க்ரோத் வந்து இருக்கும். அப்படி இல்லைனா ஆன்லைனில் நிறைய ஹெர்பல் ஆயில் விற்கிது, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. பை த வே இங்கே நாங்கள் எதுக்கு ஸ்டாப் பண்ணோன்னா, இந்த மாதிரி பக்கெட்டாக கொல்லிமலையில் வந்து ஸ்பைசஸ் விற்பாங்க. ஸோ இந்த ஸ்பைசஸில் சிலது வந்து குஜராத் மாதிரியான ஊர்கள்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க வெளியூரில். அதாவது எந்த ஊரில் எது ஃபேமஸோ அங்கேருந்து. இப்போ வந்து ஜீரகம் குஜராத்தில் ஃபேமஸ், ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்க. பட் நீங்கள் வந்து இதில் எதெல்லாம் கொல்லிமலையில் விளைஞ்சு நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கோங்க. அதில் வந்து கொல்லிமலையில் விற்கிறது மட்டும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். உங்களுக்கு விருப்பப்பட்ட எல்லாமே வாங்கிக்கலாம். பட்டு போகிறதே கொல்லிமலைக்கு வந்து நல்ல நேச்சுரல் ஸ்பைசஸ்க்காக தானே. ஸோ நாங்கள் அது கேட்டு அந்த பொருட்கள்லாம் வந்து வெயிட் போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். நிறைய பேர் வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையானதே கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்து வச்சுப்பாங்க. திரும்ப அடுத்த வருஷம் கொல்லிமலை போகும்போது திரும்பி ரீஃபில் பண்ணிப்பாங்க. எங்கள் ரிலேட்டிவ்ஸும் நிறைய பேர் ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போயும் கூட நிறைய ஊர்களில் வந்து கொல்லிமலைக்கு ஸ்பைசஸ்க்காகவே வரவங்களாம் இருக்காங்க. அந்த தண்ணி நல்ல மூலிகை தண்ணி அப்படிங்கிறனால அதோட எல்லா அந்த செழுமையுமே வந்து செழுமையுமே வந்து இந்த ஸ்பைசஸில் இருக்கும். இங்கே இருக்கிறது மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் அதுலேருந்து எடுத்துக்கிறோம். அதான் பட்டை வாங்கி பட்டை கொடுங்க. மிளகு, வெந்தயம், கடுகு. பாருங்களேன் பூனை எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குன்னு. இது 2 எங்கள் கடை வாசல்லே உட்காந்துருக்கு. ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஹாய். இப்படி பக்கத்தில் போகுது பஸ்ஸு. அப்பா ஏன் மிஸ்ன்னு இருக்கு? பனியும் இல்லை, புகையா இருக்கு. ஏன் ப்ரோ? இருக்கும் மலை மேலலாம் பனி இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு சின்ன ஃபீல் ஆகுது இல்லடி. அதே ஓ இதானே சொன்னீங்க, அப்படி போயிட்டு இப்படி ரிவர்ஸ் வந்து அடிக்கும்ட்டு. ஓ இந்த பாயிண்ட்ல எந்த பஸ்ஸும் அப்படியே ஏறாதான். எத்தனாவது பெண்டு ப்ரோ? 34வது பெண்டு. எல்லா பஸ்ஸும் போயிட்டு ஒரு ரிட்டர்ன் அடிச்சு தான் இறங்கணும். அதே மாதிரி நம்மளும் இப்படி தான் பண்ணணுமா ப்ரோ? நமக்கு கார் தானே, நம்ம 5 வரைக்கும் போயிட்டு போயிடலாம். புகைப்படம் எடுப்பதை தவிர்க்கணும்னு போட்டிருக்கு பசங்க எடுத்துட்டு. இது வந்து 34th பெண்டு. இந்த பெண்டு வந்து கொல்லிமலையோட ரிஸ்கியஸ்ட் பெண்டு.
இங்கே பசங்க நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் அங்கேயே எழுதியிருக்காங்க அது கீழே இங்கே நின்று வந்து அது மேலே ஏறியெல்லாம் ஃபோட்டோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே எல்லா பஸ்ஸுமே வந்து ஒரு வாட்டி வந்துட்டு ரிவர்ஸ் அடிச்சுட்டு அப்புறம் தான் மேலே போக முடியும், டைரெக்டாக மேலே போக முடியாது. ஏன்னா பஸ்ஸோட லென்த் கம்பேர் பண்ணும்போது இந்த ரோடு வந்து ரொம்ப குட்டி. கார் திரும்பலாம், அதுவுமே எட்ஜ் வரைக்கும் செவரை இடிச்சுக்கிட்டு தான் திரும்புது. பட் பஸ் வந்து வெரி டஃப். இதுக்குள்ளே ஒரு கோட்டை இருக்கான், ராஜா வாழ்ந்த கோட்டை. அந்த கார்னர்லாம் அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க, இந்த ராஜாக்கு வாழ்ந்த கோட்டையா. இங்கேருந்து கன் ஃபயர் பண்ணுவாங்களாம் நிறைய இடத்துக்கு. ஒளிஞ்சிக்கிட்டு அந்த கன்னை மட்டும் வெளியே விட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோயிலில் ஸ்டாப் பண்ணி ஆஞ்சநேயரை வந்து வணங்கிட்டு தான் போனோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. கம்ப்ளீட் அதோட ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே அதே மாதிரி இருந்தது. அண்ட் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே நாங்கள் எண்ணெய் ஊற்றினோம், பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்த பார்த்ததுக்கு. டோக்கி வந்து இன்னைக்கு என்னை வெறுத்த ஒரு நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து அவளை நான் மிரட்டிட்டு திட்டிட்டு காட்டு. டோக்கி அனிதா சேச்சி இஷ்டாயோ? பரவாயில்லையே, இன்னும் இஷ்டம் என்றாலே. அங்கேருந்து அப்படியே கிளம்பி நாமக்கல்ல இருக்க ஒன் டைன் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு மதியம் லஞ்சை முடிச்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்லி ஆகணும், வேறு லெவலு. சென்னையில் கூட இவ்வளோ ஒரு சூப்பர் ரெஸ்டாரண்ட் சத்தியமாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இவங்க வந்து நாமக்கல் அண்ட் திருப்பூரில் இருக்காங்க. இந்த பிளாட்டர் இருக்குல்ல, இப்போ நீங்கள் ஒரு பிளேட் பார்த்தீங்கல்ல, அதில் வந்து எல்லா வெரைட்டியும் இருந்தது. சீ ஃபுட்டு லைக் நண்டு, ஃபிஷ்ஷு, மட்டனு, சிக்கனு, எக்கு, ப்ரானு, இப்படி எல்லா வெரைட்டியும் இருந்தது. அண்ட் இது கண்டிப்பாக சொல்லணும், தேங்காய் பால், பச்சை மிளகா, மஷ்ரூம், இது 3 மட்டும் போட்டு சூப்பர் சூப்பு. இது வந்து தாய்லாண்டோட ஃபேமஸ் தாய் சூப் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இது வந்து பிரியாணியும் வச்சுருந்தாங்க, ஃப்ரைட் ரைஸும் வச்சுருந்தாங்க. இது மங்கோலியன் நூடுல்ஸ் அண்ட் இது வந்து மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக என்னென்னமோ வச்சுருந்தாங்கப்பா. நான் கண்டிப்பாக இனிமேல் நாமக்கல் பக்கம் போனால் தேடி கண்டுபிடிச்சி உங்களோட ஹோட்டலுக்கு போய் நான் சாப்பிடுவேன். அண்ட் நூடுல்ஸ்லேயே ஒயிட் கலர், இந்த கலர், அந்த கலர் எல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இது வந்து பேஸ்ட்ரீஸு. ஸோ வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், கிரான்பெரி ஃப்ளேவர், சாக்லேட் ஃப்ளேவர்னு நிறையா இருந்துச்சு. கொல்லிமலையோட நிறைய மெமரிஸோடு நாங்கள் வந்து திரும்பியும் சென்னைக்கு வந்துட்டோம். டெஃபினெட்லி மறுபடியும் அங்கே விசிட் பண்ணுவோம். கொல்லிமலை பீப்புள் யாராவது இன்ன வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.